ஹலோ மக்களே, இந்த Black ஹோல்னா என்னப்பா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு டவுட்டாகவே இருந்துட்டு இருக்கும். இந்த ஏரியால யூபிஎஸ்சி இப்போ கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் இயர் 2023 ப்ரிலிம்ஸ்ல செஃபிட்ஸ்னா என்ன, நியூட்ரான் ஸ்டார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி கொஸ்டின் டெடிகேட்டடாக இருந்துச்சு. ஃபியூச்சர்ல நமக்கு இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். ஏன்னா நிறைய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், நம்ம ஆதித்யா L1 இதெல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஃபியூச்சர் ஆஸ்ட்ரானமிக்கல் பாசிபிலிட்டிஸ் வேர்ல்டு முழுக்க நிறைய இன்னோவேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம இது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அஜெண்டா ஆஃப் த கிளாஸ் எப்படி போகும் அப்படின்னா, வாட் ஆர் பிளாக் ஹோல்ஸ், ஹவ் ஆர் தே ஃபார்ம்டு, டைப்ஸ் ஆஃப் பிளாக் ஹோல்ஸ், அப்புறம் ஆனட்டாமி இன்சைட் அ பிளாக் ஹோல் அடுத்த வீடியோவில் வரும். இந்த சீரீஸ்ல இருக்கும். அடுத்தது பை பை கிளம்பலாம். அதை முடிச்சுட்டு ஓகே, பிளாக் ஹோல்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? இது ஒரு ஓட்டையா இருக்குமா? வீட்டில் காம்பவுண்ட்ல ஓட்டை இருக்கும், அது மாதிரி ஓட்டையா இருக்குமா அப்படின்னு கேட்டா ஓட்டையெல்லாம் இருக்காது. இது ஸ்பேஸ்ல ஒன் ஆஃப் த ஃபினாமினா. எப்படி ஸ்டார், பிளானட், மூன், சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட்ஸ், பிளானட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது ஒன் ஆஃப் த ஃபினாமினா. இது காஸ்மிக் ஆப்ஜெக்ட்ஸ், அதான் ஒன் ஆஃப் த காஸ்மிக் ஆப்ஜெக்ட்ஸ். இதுவரையுமே நம்ம ஃபுல்லா இது எதனால, இது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னா உள்ள போனா யாரும் திரும்பி வர மாட்டாங்க, லைட்டே வெளியே வராது. இது ஹோல்லா கிடையாது, ஜஸ்ட் ரொம்ப அதிகமான மேட்டர் டென்ஸா பேக் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஐரன் எப்படி பேக் ஆயிருக்கு, பிளாஸ்டிக் கம்பேர் பண்ற, உட்டை கம்பேர் பண்றப்போ ஐரன் அதிகமா பேக் ஆயிருக்கு. காட்டன் ரொம்ப லூஸா பேக் ஆயிருக்கு. அது மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமா பேக் ஆயிருக்கிறது தான் இந்த பிளாக் ஹோல். சரியா? ஓகே. எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மேசிவ் ஸ்டார் இருக்குங்க. மேசிவ் ஸ்டார்னா சன்னோட மேசிவா இருக்கும். ஏன்னா நம்ம சன் ஃபியூச்சர்ல பிளாக் ஹோலா மாறுமான்னு கேட்டா பிளாக் ஹோலா மாறாது. ஒரு மேசிவ் ஸ்டார் சன்னோட ஒரு 20 டைம்ஸ் மினிமம் அந்த சைஸ் இருக்கணும். அப்படி இருக்கு. இப்போ சிம்பிளா, இப்போ இதான் எர்த்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்டார், இதான் சன். சன்னுக்கு நடுவுல ஒரு கோர் இருக்கும். அதுதான் அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்பேஸ்ல எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இன்னொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணும். கரெக்டா? சன்னுக்கு நடுவில் இருக்க கோர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுவோம். அதுதான் நம்ம எர்த் இருக்குல்ல, எல்லாத்தையுமே சுத்த வைக்கிறது. எர்த், மெர்குரி, வீனஸ் எல்லாமே ஏன் சன்னை சுத்திட்டு இருக்குன்னா, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சன்னோட கிராவிட்டி. அதே மாதிரி சன்னுடைய உள்ள இருக்கிற மெட்டீரியல் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே அதன் மேல இழுக்கும். இன்க்ளூடிங் சன்னுடைய ஆப்ஜெக்ட்ஸ் முதல் கொண்டு. சன்ல அவுட்டர் லேயர்ல இருக்க ஆப்ஜெக்ட்ஸையும் அதோட கோர் உள்ள தன்னை நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆனா போய் ஏன் அப்படின்னா சன் போயிருக்கணுமே உள்ள, நமக்கு தெரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னா, சன்ல ஃபியூயல் இருக்கு. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் சேர்ந்து ஆப்போசிட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். விச் மீன்ஸ் அது ரெண்டும் ஃபியூஸ் ஆகும்போது நியூக்ளியர் ஃபியூஷன்னால ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே நல்லிஃபை ஆகிறதுனால கிராவிட்டி அந்த இடத்துல தோற்கடிக்கப்பட்டு வெளியில இந்த லைட் எனர்ஜி இடத்துக்குலாம் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? விச் மீன்ஸ் சிம்பிளா கிராவிட்டி இந்த இடத்துல கம்மியா இருக்கு. ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும்போது கம்பேரிட்டிவா, அதனால ஒரு ஃபோர்ஸ் மேல வர்ற ஃபோர்ஸ் ஜெயிச்சிருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேலன்ஸ் ஆயிருக்கிறதுனால சன் அப்படியே இன்டாக்டா இருக்கு. ஒரு கட்டத்துல சன்ல அந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஃபியூல் தீந்து போயிடும். தீந்து போயிருச்சுன்னா அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்காது. அப்படி என்றால் கிராவிட்டி மட்டும்தான் ப்ரிவைல் ஆகும். இதெல்லாம் அழிச்சிடலாம், ரெட்டுங்கிறது இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே உள்நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டார் கொஞ்சம் கொஞ்சமா உள்நோக்கி இழுக்கப்படும். ஒரு பைப்புல வேக்கம் கிளீனர்ல எல்லாத்தையும் சர்ன்னு நீங்க இழுக்கிற மாதிரி. அந்த கொலாப்ஸுக்கு பேர் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். சன் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். இது எல்லாமே சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். நம்மளுடைய சன் என்ன ஆகும்னா நியூட்ரான் ஸ்டாரா மாறிடும். நியூட்ரான் ஸ்டார்னா ஒன்றும் கிடையாது, பிளாக் ஹோல் ஆக முடியாத ஸ்டார்ஸ், அவ்வளவு கிராவிட்டி இல்லாத ஸ்டார்ஸ் நியூட்ரான் ஸ்டாரா மாறிடும். நம்ம சன் நியூட்ரான் ஸ்டாரா தான் மாறும். சரியா? ஓகே. அடுத்து சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் ஆகும். அதான் அந்த ஒரு டென்ஸ் ஸ்கோர் அட்ராக்ட் பண்ணும் இல்லையா, அதுதான் சிங்குலாரிட்டி. அதுக்கப்புறம் ஈவென்ட் ஹரிசான் ஃபார்மேஷன். ஈவென்ட் ஹரிசான்னா ஒரு பாயிண்ட்டுக்கு வரையும் இருக்கிற இந்த இதுதான் கோர்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராவிட்டி இதுவரையும் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இருக்குது அப்படின்னா இதுதான் ஈவென்ட் ஹரைசான். ஓகேங்களா? இதான் இங்க இது பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம போட்டோஸ் பார்ப்போம். பாட்காஸ்ட்ல இது எல்லாமே உங்களுக்கு இது மூலமா கிடைக்கும். ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் லிங்க் இருக்கு. அது மூலமா நீங்க வீடியோ பார்க்காம கத்துக்கணும், நடந்துட்டே படிக்கிறேன் அப்படின்னா நீங்க இல்ல டிராவல் பண்ணும்போது கத்துக்கலாம். எல்லா சேனல் லிங்க்ஸுமே இருக்கு. நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. டைப்ஸ் ஆஃப் பிளாக் ஹோல். பிளாக் ஹோலுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஸ்டெல்லர் மாஸ் பிளாக் ஹோல்ஸ், சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ், இன்டர்மீடியட் மாஸ் பிளாக் ஹோல்ஸ், அப்புறம் பிரிமாடியல் பிளாக் ஹோல்ஸ். ஆதி காலத்து ஸ்டெல்லர் மாஸ் அப்படின்றால் சன்னோட 8 மடங்கு பெருசு. சன் 1 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8 கிலோ இருக்கிற ஸ்டார் 8 மடங்கு சன்னோட பெருசா இருக்கிறது. ஃபியூயல் இந்த மேல சொன்ன மாதிரி ஃபியூயல் தீந்து போயிருச்சு அப்படின்னா கொலாப்ஸ் ஆகி சூப்பர் நோவா மாதிரி எக்ஸ்ப்ளோட் ஆகும். ஏன்னா உள்ள எல்லாத்தையும் இருக்கும்போது ஒரு வெடிப்பு உண்டாகும். அது சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். அந்த மாஸ் இருக்கு இல்லையா, அந்த கீழே விடப்பட்ட மாஸ் எதற்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பின்னாடி இப்போ மிச்சம் இருக்க மாஸ் இருக்கு இல்லையா, அது எதை பொறுத்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்றால் ஸ்டாருடைய மாஸ். வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார் எவ்வளவு மாஸ் இருந்துச்சோ, இப்போ உங்க பாடி வெடிக்குது அப்படின்னா
உள்நோக்கி இழுக்குது, இம்ப்ளோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இம்ப்ளோட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சுத்தி எவ்வளவு இருக்குதோ அந்த தானே இழுக்க முடியும். அதனால இப்போ வந்து அடிக்கால் இருக்கிறதுலாம் நீங்க இழுக்க மாட்டீங்களா, அதே மாதிரி அதோட மாஸ் எவ்வளவோ அதை வச்சுதான் டிட்டர்மைன் பண்ணப்படுது. அந்த மாஸ் வந்து நம்ம சொல்ற த்ரெஷ்ஹோல்ட் விச் மீன்ஸ் சன்னோட 20 டைம்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து பிளாக் ஹோலா ஸ்டெல்லர் பிளாக் ஹோலா மாறிடும். இல்லைன்னா நியூட்ரான் ஸ்டார் ஒயிட் டுவார்ஃப் அப்படின்னு மாறிடும். அதெல்லாம் என்னென்னு சொல்லி தனியாக நம்ம வந்து வீடியோல பார்ப்போம். இப்போ வந்து பிளாக் ஹோல் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த பேர் தான் ஈவென்ட் ஹரைசான். இருந்தாலும் அடுத்த வீடியோல நம்ம வந்து அனாட்டமி பார்ப்போம். இப்படிதான் பிளாக் ஹோல் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாத்தையும் சுத்தியில் இருக்க எல்லாத்தையும் இழுத்துரும் உள்ள. சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்னா மேல வந்து 20 டைம்ஸ்னா அது வந்து ஸ்டெல்லர் பிளாக் ஹோல். இது வந்து கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த வருஷம். ஓகேங்களா. 40 பில்லியன் டைம்ஸ் சன்னோட 40 பில்லியன் டைம்ஸ் வந்து அதிகமான ஒரு ஸ்டார் வெடிக்குது அப்படின்னா எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாருங்களேன். அப்படி வெடிக்குது அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சூப்பர் மேசிவ் பேர்ல இருக்கு, சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலா மாறிடும். நமக்கு பக்கத்துல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா நம்மளோட கேலக்சி சென்டர்ல இருக்கு, அது பேர் சகாரிட்டஸ் ஏ. மில்கிவே கேலக்சி சென்டர்ல ஒரு பிளாக் ஹோல் இருக்கு, அது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். சரிங்களா. இது வந்து 4 மில்லியன் டைம் சன்னோட 4 மில்லியன். சன் வந்து 1 கிலோ அப்படின்னா 4 மில்லியன் கிலோகிராம்ஸ் வந்து இந்த சகாரிட்டஸ் ஏ ஒரு பிளாக் ஹோல். அப்படின்னா இது ஸ்டாரா இருக்கும்போது எவ்வளவு பிரகாசமா இருந்திருக்கும்னு பாருங்க. ஓகே, இதெல்லாம் எப்படி உருவாகுது ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம மேல பார்த்தோம்ல ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோல்ஸ் ஒன்னு ஒன்னு குட்டி குட்டி ஒன்னா சேர்ந்து ஒரு 100 ஆகும். அந்த 100 எல்லாம் 100 ஒன்னா இருக்கிறது தான் பிளாக் ஹோல், இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோலை பொறுத்தளவு என்னன்னா இப்போ இந்த ஒரு குட்டி பிளாக் ஹோல் இது வந்து 1 கேஜி வந்து இழுக்கிறதுக்கான தன்மை இருக்கு. இன்னொரு குட்டி பிளாக் ஹோல் 2 கேஜி இழுக்கிறக்கான 1 கேஜி இழுக்கிறக்கான தன்மை இருக்கு. அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்துனா 2 கேஜி இழுக்கிறக்கான தன்மை இருக்காது, 3+ கேஜி இழுக்கிறக்கான தன்மை இருக்கு. ஏன்னா ரெண்டு சேரும்போது கிராவிட்டி இன்னும் அதிகமாகும். ஓகேங்களா. இதனால அதிகமா சேர்க்க சேர்க்க ஆள் சேர்க்க சேர்க்க இதுக்கு வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் மாதிரி தான் அதிகமா இன்னும் பிளாக் ஹோல் பெருசாயிட்டே போகும். அப்படி உருவாகிறது தான் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். இன்டர்மீடியட் பிளாக் ஹோல்னா ஸ்டெல்லாருக்கும் சூப்பர் மேசிவுக்கும் நடுவில் இருக்க பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் இன்டர்மீடியட் பிளாக் ஹோல்ஸ் பேர்ல இருக்கு. பிரிமாடியல் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய பிக் பேங் ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா, பிக் பேங் ஆரம்பிச்சப்போ உருவாயிருக்கும் சில பிளாக் ஹோல்ஸ் ஸ்டார்டிங் டைம்ல. அதெல்லாம் பிரிமாடியல் ஆதி காலத்து. இது எதனால உருவாச்சு அப்படிங்கிறது மீதி மூணுக்கும் நம்ம காரணம் தெரியுது, இது எதனால என்ற காரணம் கூட நமக்கு தெரியல. அப்படி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து சில யூகிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் ஆனோன்னா பயங்கர ஹீட் இருந்துச்சு நம்ம பிக் பேங் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல கூலாக ஆரம்பிச்சது யூனிவர்ஸ். அந்த ஹீட்டா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்றால் அது மூலமா இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிமாடியல் பிளாக் ஹோல்ஸ்க்கு ஒரு கதை இவங்களா கொடுக்குறாங்க. சரிங்களா. அப்படிதான் வந்து இந்த கதை முடியுது. அப்புறம் நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நம்ம வந்து ஃபியூச்சர்ல அனாட்டமி ஆஃப் த பிளாக் ஹோல் பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு செக் அவுட் திஸ் ஸ்பாட்டிஃபை திங். நம்ம லிங்க் வந்து உள்ள இருக்கு, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து நடந்துட்டு அப்படி ஃப்ரீயா இருக்கும்போது எங்கேயாச்சும் டிராவல் பண்ற போதே கேட்கலாம். கதமா இருக்கும் வித் யூபிசி இன்சைட்ஸ். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ். வில் see you in another video.